ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முழு பச்சை பயிரில் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தோல் எடுக்காத முழு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த பச்சை பயிரை நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருந்துருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கல, அதுலேயும் ரொம்ப குறன்னு இல்லை, இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ இது கூட நம்ம வெங்காயம்லாம் சேர்த்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்ச பச்சை பயிரை இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் டு ஹையில் இருக்குது. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்க, இது நல்லா 2 பக்கமும் கோல்டன் கலர் வந்துருச்சு, நல்லா வெந்துட்டு. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மூங் தாலில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம சென்னா தாலில் வடை செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இதில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சத்துக்களும் அதிகம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான மூங் தால் வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.